மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யூர்மெண்ட்டில் டிரைவருக்கான ஓரல் டெஸ்ட் இந்த ஹால் டிக்கெட் எல்லாம் பப்ளிஷ் ஆச்சு பார்த்தீங்களா, அதுக்கான இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அதை பற்றி பார்க்குறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே சர்டிஃபிகேட்ஸை சப்மிட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் சிவிக்கு போகும்போது கண்டிப்பாக கம்பல்சரி வந்து நீங்கள் கொண்டு போகணும் அப்படி சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் கொண்டு போக தவறிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. பிகாஸ் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இல்லை அப்படின்னா ஸோ அந்த பர்சன் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க தெரியும்ல, டெக்னிக்கல் சர்டிஃபிகேட்டு, அப்புறமேட்டுக்கு அண்டு இது நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அப்ளிகேஷன் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சர்டிஃபிகேட் எல்லாமே தான். ஓகேங்களா. அண்டு குறிப்பாக இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண அந்த சர்டிஃபிகேட்கான ஜெராக்ஸு, ஓகேங்களா, அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்கான ஜெராக்ஸ் எடுத்து அந்த ஒவ்வொரு ஜெராக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்றது நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும். அதாவது உங்களுடைய சுய சான்றொப்பம், உங்களோட செல்ஃப் அந்த கையெழுத்து இருக்குதுன்னா அதெல்லாம் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸில் வந்து நீங்கள் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கணும். அந்த ஜெராக்ஸ் செட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக போகும்போதுமே எடுத்துகிட்டு போகணும். கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுமே குறிப்பாக அது முக்கியமாக மறந்துடாமல் எடுத்துகிட்டு போகணும். ஓகேங்களா. அப்புறம் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு, டிஸ்ட்ரிபியூட்டர்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, டிசபிள் பர்சனாக அதுக்கான சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ப்ரியாரிட்டி இன்ஃபர்மேஷன்லாம் அந்த இது மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு, இந்த மாதிரி என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணிங்களோ சர்டிஃபிகேட்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். இன்க்ளூடிங் டிரைவிங் லைசன்ஸ் குறிப்பாக மறக்காமல் அதையுமே எடுத்துகிட்டு போயிருங்க. ஆல் சர்டிஃபிகேட்டுமே ஒரிஜினல் ஃபுல்லாக கொண்டு போயிருங்க. ஜெராக்ஸ் செட்டில் செல்ஃப் அட்டஸ்டட் வச்சு நீங்கள் கொண்டு போங்க. அந்த அப்ளை பண்ண பர்சன் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் எதுவும் டீடைல்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ காலம் வந்து நீங்கள் பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிங்க அப்படின்னு டீடைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபாக வந்து இந்த வாய்மொழி தேர்வு இந்த சிவி அப்போ தான் அந்த இன்டர்வியூ சமயத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகணும். அண்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த சொன்ன ஒரிஜினல் விஷயங்கள்லாம் அப்படியே நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் அந்த சிவி சமயத்துலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து கரெக்டாக உங்களை எடுத்துக்கிடுவாங்க. தப்பாக ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்லாம் தப்பாக மாற்றி அப்லோட் பண்ணிவிட்டு இல்லாட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வேறு விதமாக ஏதாவது இல்லீகலாக மூவ்மெண்ட்டில் எதுவும் அப்ரோச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 72 hours அப்படின்றது டைம் டியூரேஷன் இருக்கும். உங்கள் சர்டிஃபிகேட் இன்கேஸ் வர டைம் ஆயிடுச்சு எனக்கு வந்து கொண்டு வர முடியல அதெல்லாம் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு ஒரு 72 hours டைம் டியூரேஷன் அப்படின்னு இருக்கும். அதுதான் அஃபிஷியலாக இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் கொடுத்தது தான். அதை தாண்டி எனக்கு டைம் எக்ஸ்டென்ஷன் வேணும், என் டாக்குமெண்ட் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து இப்போ ப்ரிப்பேர் ஆகி வரணும், அதுக்கு இன்னும் ஒரு 1 வீக்கோ இல்லை 1 month அப்போலாம் டைம் அந்த எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க. அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ட்டு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு சிவி கூப்பிட்றது அப்படின்னால கண்டிப்பாக இது சிவி முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது நாங்கள் விடும். ஃபைனலாக அவங்க கூப்பிடும்போது அந்த பர்சனை தான் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். அதனால் சிவி கூப்பிட்ட எல்லாத்தையுமே நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றது கிடையாது. ஸோ அதனால் அவங்க வந்து சிவிக்கு வந்து எல்லாருமே எந்த உரிமையுமே வழங்கப்பட மாட்டாது அப்படின்றத அதையுமே தெளிவாக சொல்லிட்டாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். தேங்க்யூ.